ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விலாக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் ஃபங்க்ஷனுக்கு ஸோ அங்கே தான் வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்டோம். அங்கே வந்து மட்டன் குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் மண்டி, ரத்தக்கூட்டு, அப்புறம் வந்து கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதான் நான் வியர் பண்ணியிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சாரீ முடிச்சுட்டு, அப்புறம் அப்பத்தா வீட்டில் வந்து இன்றைக்கி தாத்தாவுக்கு வந்து திவசம் கும்பிட்டாங்க. ஸோ நைட் சாப்பாடு அங்கே அப்பளம் பாயாசம் 3 பொரியல் சாம்பார் ரசம் ஸோ அப்படிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு வர வரையும் வெயிட் பண்ணாங்க. என் தம்பிக்கு இன்றைக்கி பர்த்டே அதனால. ஸோ என் தம்பிக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். என் தம்பி நீ அதாக்கா கேக் இருந்தான். சரி நம்ம போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் ஒரு கேக் வாங்கியிருந்தாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா ஹஸ்பண்டும் அவங்க ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லா கேக்கும் வந்து வெட்டிட்டு நல்லா ஜாலியாக பசங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு, கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா, அதுவும் பக்கத்து வீட்டு பசங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது இன்னும் சூப்பராக வந்துருக்கும். அது நம்ம சென்னை மச்சான் வேறு இன்றைக்கி வந்திருந்தார் வேறு அது ஃபங்க்ஷனால். ஸோ வந்து எல்லோரும் நீட்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு, அப்புறம் என் தம்பி வந்து எல்லாேருக்கும் கேக்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டுருந்தான். ஸோ நானும் எனக்கு ஊட்டி விட்டுருந்தான். ஸோ எல்லோரும் கேக்லாம் வாங்கிட்டு அப்புறம் கேக்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்து வந்து எங்கள் அக்காவோட கேக்கு அவள் வாங்கிட்டு வந்த கேக்கையும் வந்து என் தம்பி கட் பண்ணால். ஸோ குறையே இல்லாமல் எல்லா கேக்கையும் கட் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டுருந்தான். ரொம்ப அழகான ஒரு இது. ஸோ அந்த தம்பி வந்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருப்பான் என் தம்பி. ஸோ நான் எங்கே போனாலுமே வந்து என் கூட ட்ராவல் பண்ணுவான். அக்கா தனியாக போகக்கூடாது, அவங்களுக்கு துணையாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் வண்டியில் பைக்கில் ஊருக்குலாம் போகும்போது எனக்கு துணையாக வருவோம். லாங்கில் எங்கேயாவது போனால் பேசிகிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலாக கேக்லாம் வாங்கி முடிச்சுட்டு பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு எல்லோரும் குரூப்பாக அப்படியே மொத்தமாக கவர் பண்ணேன். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கேக்கு கொடுத்தாங்க. ஸோ எல்லாேருக்கும் கேக் கட் பண்ணி அந்த பிளேட்டில் வந்து கேக் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. என் தங்கச்சி வந்து அந்த கேக் மேலே ஒரு சாக்லேட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ என் தம்பி தங்கச்சி எல்லோரும் கேக்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் கேக் வாங்கிட்டு ஃபைனலாக நானும் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மீன் பார்க்கலாம். டாடா பை பை, see you.